பெரியாங்குப்பம் போமான்றாங்க. கடம்பத்தூருக்கு வந்தவங்க பார்த்தா வந்துட்டு மார்க்கெட்டே இல்லை, ஒன்றும் இல்லை. ஊருக்கு வந்துட்டு கடம்பத்தூர்னு எப்படி ஐயா பேர் வந்துச்சு? ஏன்னா நீங்க ரொம்ப வருஷமா இங்க இருக்கீங்களா, அதனால ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் நின்றுட்டு கொய்யாக்கா சாப்பிட்டு போலான்னு வந்துட்டு வத்தி போயிருக்கு, பூச்செடி அந்த மாதிரிலாம் வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கு. One eternity later. என்ன வெயில், என்ன வெயில்! 110 டிகிரி ஆமியா, 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவில வாழ முடியும். வீடியோ காமிக்கிறதுக்கு நான் பாடுறேன் பாருங்க அவஸ்தை. அம்மாடியோ. திருவள்ளூருக்கு அடுத்தது வந்துட்டு ஒரு 3 ஸ்டாப்பிங் தாண்டி வந்தீங்கன்னா இந்த கடம்பத்தூருக்கு வந்துடலாம். ட்ரெயினில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கில் வந்தோம், ட்ரெயின்லேருந்து கொஞ்சம் தூரம் பைக்கில் வந்தோம். பார்த்தா போது பெருசாக மார்க்கெட் இருக்க மாதிரி போனோம். பார்த்தா ஒரு மார்க்கெட்டில் ஒரு கடையும் இல்லை, அந்தந்த பொருளுக்கு ஒரு கடை தான் இருக்குது. எது வேணாலும் திருவள்ளூர் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து ஏமாந்து தான் போயிட்டோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? புளிய மரத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சின்ன வயசுல ஊர் சைட்லாம் போகும்போது பார்த்துருப்போம் இந்த புளிய மரம்லாம். பார்த்தா இங்க பார்க்கும்போது வந்துட்டு புளியங்கெல்லாம் நிறைய இருக்கு மேலாம். ஒரு தாத்தா வந்துட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. நாங்க கடம்பத்தூருக்கு வந்தப்போ அவர்கிட்ட பேசணும், நல்லா பேசினாரு, வழியெல்லாம் எங்களுக்கு அழகா கைட் பண்ணாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாரு. சோ அவர்கிட்ட தான் வந்துட்டு கேட்க போறேன். சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன? இந்த ஊருக்கு ஃபேமஸ்னா என்னதையா? கடம்பத்தூர்னா கடம்பத்தூர்னா காய்கறி இதெல்லாம் வாங்க போவோம். கடம்பத்தூர் மெட்ராஸ் இல்லையா? இந்த ஊர்ல எதனா ஃபேமஸ் விளையறதுக்கு அப்படின்னா என்ன விளையும் இங்க? வெள்ளி பயிறு, கடலக்காய், மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூச்சணிக்காய். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த இத்தனை வருஷத்துல வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கும்ல உங்களுக்கு? ஏதாவது மழை தண்ணி வந்தப்போ இல்ல எதுவும் இல்ல? மழை தண்ணி வராது. மழை பெஞ்சா ஆடு வச்சிருக்கீங்கய்யா? 30 ஆடு இருக்குமா? 30 ஆடு இருக்கு. என்ன மாதிரி தீனி போடுவீங்க ஆட்டுக்கு? ஆட்டுக்கு போனாதான் பில்லு ஓட்டிட்டு போறீங்களா? அதானா ஓட்டி போனாதான் மேய்ச்சி ஓட்டிட்டு போறது? அதான் எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு போய் தண்ணி குடுக்கறது இங்க குச்சிடும். பக்கத்துல ஏரிக்குது, ஏரியில காட்டி ஓட்டி விட்டா போடும். அப்படியா? இப்ப இந்த ஆடு எல்லாம் வித்து ஆட்டுப்பால் ஏதாவது சேல் பண்றீங்களா? இல்ல குட்டியே தான். குட்டியே வந்ததுன்னா ஒரு 3 மாசத்துல 6 மாசம் வித்துருவோம். வித்துருவீங்க. இந்த ரம்ஜான் டைம், பக்ரீத் டைம் வந்தா காசு ஆகிடும். என்ன ரேட்டு போவோம் ஐயா? ஒரு 10,000 போவோம். ஆடு சாத்தா ஒரு 5,000 போவோம், 20,000 போவோம். இது வந்துட்டு கடம்பத்தூர்னு எப்படி ஐயா பேர் வந்துச்சு? ஏன்னா நீங்க ரொம்ப வருஷமா இங்க இருக்கீங்களா, அதனால தெரியாது. தோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டூர் பற்றி தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ கடம்பத்தூரில் மார்க்கெட்டு எதுவுமே அவைலபிள் இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே அவ்வளோ பெரிய மார்க்கெட் எதுவுமே இல்லை உங்களுக்கு காமிக்கிற அளவுக்கு. ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அந்த சைட்லேருந்து அப்படியே வந்துட்டோம். இந்த மார்க்கெட்டெல்லாம் அவங்ககிட்ட என்னத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே மார்க்கெட் இல்லைனா என்ன, கடம்பத்தூர் எப்படி இருக்கும், அதோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கலாம் தான் போகிற வர வழியில் பெரியவரை பார்த்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு, அப்புறம் சில பேர் வந்து மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க. கொய்யாக்கா விற்கிற பாட்டியை நாங்கள் பார்த்தோம். நீங்க இப்ப பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த பாட்டி கிட்ட நான் அழகா கேட்டு பார்கெயின் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கடம்பத்தூர்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று நான் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அங்கே உள்ளூர்ல இருக்க பிள்ளைங்கள்லாம் அங்கே படிக்கிறாங்க. ஆனா அங்கே போகும்போது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா போகணும். ஏன்னா காரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸு, பைக்கு எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு போறாங்க. ஸோ ஆப்போசிட்ல யார் வரா என்னன்னு கூட பார்க்காம
அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடாக போகிறாங்க. அங்கே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கூட பாருங்களேன், அவ்வளோ போல்டாக வந்துட்டு மரத்தெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு விறகு பற்ற வைக்கிறதுக்காக விறகெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சில காட்சியும் நாங்கள் பார்த்தோம். ஸோ நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணோம். அந்த மார்க்கெட் டூர் எடுத்து காமிக்க முடியலன்னு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட் எடுத்து உங்ககிட்ட காமிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.